வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம சுண்டைக்காயில துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோங்க. சுண்டைக்காயினாலே நிறைய பேத்துக்கு பிடிக்காதுங்க. நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க, சுத்தமாகவே உணவில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் சுண்டைக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க. அதுக்கப்புறம் ரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்து அதை ரத்த குழாயில் படிவதை சுத்தமாகவே தவிர்க்குது. சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகரிக்குதுங்க. இதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஜாஸ்தியாகுது. இப்போ நம்ம சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. இது முழுசாக அப்படியே போட்டு வதக்க வேண்டாம், இது லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி போடும்போது தான் உள்ளேயும் எல்லாமே வதங்கின மாதிரி இருக்கும், இல்லைன்னா மேலே மட்டும்தாங்க லைட்டாக வதங்கியிருக்கும். அதுக்காக தான் நம்ம தட்டி போடுறோம். சுண்டைக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 6-7 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு சின்ன சைஸில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்தது இது கூட சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு போதும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் புளிக்கு பதிலாக ஒரு 2 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின உடனே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அது வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அது கூட நம்ம காரெல்லாம் சேர்த்துக்கல. இப்போ தனியாக நம்ம தாளித்து அது கூட சேர்த்துக்கலாம். தாளித்து அப்படி தனியாக கொட்டும்போது மணமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், வரமிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம தனியாக தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, சுண்டைக்காய் கூடவே இதை போட்டு நம்ம வதக்கியிருக்கலாங்க. ஆனால் இதோட மனம் அது கூட அப்படியே நிற்காது. இப்படி தனியாக நம்ம வறுத்து போடும்போது இதோட மனம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் தனியாக வறுக்கிறது. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் அது கூடயே சேர்த்துட்டு சூடு ஆறின உடனே அரைச்சி எடுத்து இப்போ அதே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் கூட சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் போடலை, இந்த அளவே போதுமாக இருக்கிறனால. தாய்ப்பால் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க சுண்டைக்காவை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் சேர்த்துக்கும் போது செரிமான கோளாறுகள் எல்லாமே சீராகுங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. குழம்பா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி துவையலாக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். நான் இப்போ வெயிலாக இருக்கிறனால கம்பங்கூழுக்கு எடுத்திருக்கேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெல்த்தியான ரெசிபீஸ் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.